வெல்கம் டு ஹரிதா ஹோம் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு நல்ல கமகமன்னு ஒரு மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம். சிம்பிள் அண்ட் எம்மியா இருக்குங்க. எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கல் சட்டியில நல்லா 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேங்க. மீன் குழம்புக்குலாம் நல்லா நல்லெண்ணெய் இருந்தா ரொம்ப நல்லா வாசமா இருக்குங்க. அதோட நான் கடுகு வெந்தயம் பொரியட்டும். இது கூட நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா தூளா அரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதுவும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க பூண்டு வெங்காயமும். இது கூட நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில அரைச்சு வச்சிருக்கேங்க. அதுவும் இதோட சேர்த்து நல்லா சுருள இந்த தக்காளியோட தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. மூடி போட்டு இருக்கட்டும். இது கூட நானு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. மீன் குழம்புக்கு நல்லா காரசாரமா இருந்தாதாங்க நல்லா இருக்கும். அதனால இது கூட நானு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேங்க. போட்டு இந்த மசாலா வாசனை எல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலா வாசனை போக வதக்கி விட்டுக்கலாங்க மூடி வச்சு. மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்ப இது கூட நான் புளி தண்ணி 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளிய நல்லா கரைச்சி வச்சிருக்கேங்க. இது கூட மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கேங்க. அது இதோட ஊத்திக்கலாங்க. ஊத்தி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. வீடே நல்லா வாசமா இருக்குங்க. மீன் போடுறதுக்கு முன்னாடி குழம்பு வாசனை நல்லா வந்துருச்சுங்க. ஆனா இது நம்ம ஃபிஷ் போடுறதுக்கு இன்னும் தண்ணி சுண்டணும். நான் இது கூட 1 கொத்து கறிவேப்பிலையும் பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா அப்படியே முழுசா போட்டுக்கிறேங்க. இது சின்ன மிளகா தான், காரம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மிளகாவை போட்டு மூடி வச்சிருவோங்க. குழம்பு நல்லா திக்காகட்டும். ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா தலன்னு கொதிச்சிருச்சுங்க. குழம்பும் நல்லா திக்காயிடுச்சுங்க. இது கூட நம்ம வாங்கி வச்சிருந்த மீனை வாஷ் பண்ணி நல்லா உப்பு, கல்லுப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேங்க. அது இது கூட போட்டு நம்ம தாளிக்கிற கரண்டியில 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் எண்ணெய் எதுவும் போடாம ட்ரையா வறுத்து அது இதோட ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா மீன் குழம்பு மணமா இருக்குங்க. இது கூட கொத்தமல்லியை போட்டு அவ்வளவுதாங்க ஃபினிஷ் பண்ணிடலாம். இது கல் சட்டின்றதால இன்னும் சூடு ரொம்ப நேரம் இருக்குங்க. அதனால நான் இப்பவே ஆஃப் பண்ணிடுறேன் போட்ட கொஞ்ச நேரத்துக்குலாம். ஏன்னா அந்த சூட்லயே மீன் வெந்துடும். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா உடஞ்சு முள்ளெல்லாம் தனித்தனியா போயிடும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேங்க. அப்புறம் 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் போட்டு இதை மூடி வச்சிடலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இதை இப்ப சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.